ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் இருக்க பாலாடையை வச்சு அன்சால்ட் பட்டர் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? டெய்லி பால் காய்ச்சும் போது டே பை டே வர்ற ஆடைகளை எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். புளிச்ச தயிர் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம பட்டர் எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சிருக்க ஆடைகளை கொஞ்சம் இதில் போட்டுக்கிறேன். நம்ம வீட்லேயே இந்த பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாதி போட்டுக்கிட்டேன். இது கூட 2 ஸ்பூன் புளிச்ச தயிரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாமா? ரொம்ப அடிக்கக்கூடாது, லைட்டாக தான் ஒரு பிஞ்ச் விட்டு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கொழப்பு நமக்கு இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பட்டர் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். வாங்க மீத உள்ளதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். நான் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த ஜாரை கழுவி பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றும் போதே அந்த பட்டர்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. இதையும் நல்லா அலசி நான் இதில் ஊற்றிக்கிறேன். நாங்கள் மீதத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம 2 தான் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டோம். இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இல்லாட்டின்னா உங்ககிட்ட பீட் பண்ணுற மிஷின் இருந்தால் அதையும் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே வச்சு பிசைஞ்சு விட்றேன். இது நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். நம்ம பிசையும் போது அந்த பட்டர் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு. இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா மோரை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை இதில் போடணும். அது மிதந்து வரும் அந்த பட்டர் மேலே. நம்ம மீத இருக்கதையும் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி தண்ணியில் சேர்த்துடணும். நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது அதில் இருக்க மோர் எல்லாமே இறங்கிரும். நமக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் கிடச்சிரும். இதை உருக்கணும்னா நெய்யாக வந்துடும். நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம இதில் இருக்க பட்டர் எல்லாம் கடைஞ்சி எடுத்துட்டோம். இந்த மோரை நீங்கள் வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. இதை மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், மோரை தாளிச்சு விட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்பெஷலாக இந்த மோர் கடைஞ்சிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். நான் மோரெல்லாம் இதில் இருக்க மோரெல்லாம் இந்த தண்ணியிலே இறங்கிருச்சு. இந்த பட்டரை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.